ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு வேண்டியவர் சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, உங்கள் ராசியிலே உச்சமடைகிற கிரகம். மகர ராசிக்கு பெருமை சேர்க்குற ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். ஏன்னா அவர் உச்ச வீடு உங்கள் ராசி தான். அதனால் மகர ராசி செவ்வாய்க்கு ஒரு முக்கியமான இடம். அதுபோக மகர ராசிக்கு செவ்வாய் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி உங்கள் ராசியில் தான் அவர் முழுமையான நிலைமை அடைகிறாரு. ஸ்தான பலத்திலேயே மிக உயர்ந்த நிலை உச்சம் அடைகிறார் உங்கள் ராசியில். அதனால் மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அவர் தான் சொந்த வீட்டில் இருந்து சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி வீட்டுக்கு போகிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு நல்ல வீட்டுக்கு தான் போகிறாரு. சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. இதே காலகட்டத்தில் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் குரு கூட சேர்றாரு. குருமங்கள யோகம். உங்கள் ராசிக்கு 4-11 கூடையவன் 12-3 கூடையவன் கூட சேர்றாரு. பெரிய சனாதிபதிகிட்டையும் தைரிய சனாதிபதிகிட்டையும் சேர்றாரு. குரு செவ்வாய் என்னை நல்ல அமைப்பு தான். 2 பேருமே நண்பர்கள் தான். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே வேறு எந்த கிரகமும் இல்லை. கெட்ட கிரகங்கள் பார்வையும் இல்லை. ஸோ 2 பேரும் அப்பழுக்கற்ற நிலையில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அந்த இடத்துல இப்போ அவங்க இருக்கிறாங்க. 5 கூடிய சுக்கிரன் எப்படி சார் இருக்கிறார், வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல. 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். சுக்கிரனும் 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. 30/7/2024 வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் செவ்வாய் 8ஆம் தேதி பயிற்சியாராரு. வர்ற 8ஆம் தேதி, அதாவது 8/7/2024 ஆணி 24ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ல் செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. சனி பகவான் பார்வையிலும் இருந்தார். இப்போ கொஞ்சம் அதுலேருந்து வெளியே போயிட்டார். இவ்வளோ நாள் தாய் விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தது. தாயார் உடல்நிலையில் சில பிரச்சனை இருந்தது. வண்டி வாகனம், வீடு மனை, இடம் நிலம், மனை, விவசாயத்திலலாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். லாபம் இருந்தாலுமே அதில் சில எதிர்பாராத முடக்கு இருந்திருக்கும். சில சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சில கிரகங்களுடைய சில கிரகங்களுடைய பயிற்சிகள் சில நேரங்களில் சில பிரச்சனையை கொடுக்கும். அது மாத கணக்கில் வார கணக்கில் கொடுக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வருடக்கோள்களுடைய வச்சு தான் நிரந்தர பலனை சொல்ல முடியும். குரு, ராகு, சனி பகவான் இவங்க நிரந்தர பலனை கொடுப்பாங்க. நிரந்தர பலனை என்ன, சாதகமாக பாதகமாக நீடித்து கொடுப்பாங்க. மற்ற கிரகங்கள் 25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். அதுபோல் மற்ற கிரகங்கள் பாதசாரம், சேர்க்கை, இதுக்கேற்ற மாதிரி பலன்களும் மாறுபடும். ஸோ இங்கே இதுதான் இப்படின்னு குறிப்பிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் பலன்களை சொல்ல முடியும். இதுதான் உண்மை. யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். சில பேர் சொல்ல மாட்டாங்க. பட் போதி ஜோடியத்தில் நான் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டேன். உண்மையை சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு உண்மையை சொல்லிட்டு தான் நம்ம அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்லணும். ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அந்த விஷயத்தோட இயல்பு என்ன, ஒரிஜினாலிட்டி என்ன, அதை சொல்லிடணும். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகாது. எப்போயுமே ஒரு விஷயத்தினுடைய அந்த இதை சொல்லிடணும். சரியா? அதோட அடிநாதம் என்னன்னு சொல்லிடணும். ஜோதிடத்தில் பலன்கள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். அவர் கணசில் கூட மாறும், மணி நேரத்தில் கூட மாறும், நாள் கணக்கில் மாறும், வாரக்கணக்கில் மாறும், வருட கணக்கிலும் மாறும். ஸோ இப்படி இங்கே மாறிக்கிட்டே ஒன்றில் தான் நம்ம பலனை தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு போகிறாரு. குருவோட சேர்றாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஆதிபதி விஷயத்தை ஒரு நல்லா செய்வார். காரகத்துவத்தை கொஞ்சம் கெடுப்பார். சரியா? காரகத்துவம்னா என்ன? செவ்வாயோட காரகத்துவம் 5ஆம் இடத்துல போகிறாரு. 5ஆம் இடத்துல போனார்னா பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்த போதிலும் குருவோட சேர்றாரு. குரு உங்கள் ராசிக்கு 3-12 கூடையவன் தான். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தவிர்க்க முடியாது. அது அவங்களுடைய திருமண செலவாகவும் இருக்கலாம், படிப்பு செலவாகவும் இருக்கலாம், உத்தியோக செலவாகவும் இருக்கலாம். ஏதோ சில செலவை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். 8/7/2024 இருந்து 21/8/2024 வரைக்கும் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. குருவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு கெடுபலங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்த போதிலும் செவ்வாய் காரகத்துவத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். சகோதர வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா? சகோதர வழியில் செலவுகள் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு சகோதரருக்கும் சில ஈகோ பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு கூட வெளியே வரலாம். இந்த அமைப்பு இருக்கும். குறிப்பாக இளைய சகோதரன், மூத்த சகோதரன் 2மே இருக்கும். ஏன்னா 3 கூடையவனும் 11 கூடையவனும் ஒன்றா சேர்றாங்க. 3 கூடிய குருக்கிட்ட 11 கூடிய செவ்வாய் சேர்றது எல்லாம் ஒன்று தான். இளைய மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொட்ட காரியத்தில் சில இழுபறி இருக்க தான் செய்யும்.
குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் அது வந்து மற்ற ராசிக்கு வந்து நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் குரு வந்து மகர ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக நன்மையை செய்ய மாட்டார். விரையாதிபதி என்ன இருந்தாலும் விரயத்தை கொடுக்க தான் செய்வார். 5ஆம் இடத்துலேருந்து நடத்துறதுனால சில அதிர்ஷ்டங்கள் கூடினாலுமே அதில் சில விரயத்தோடு தான் பலன்களை கொடுப்பாரு. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து ஆள் கொஞ்சம் அடாமெண்ட்டாக இருப்பீங்க. சுய கௌரவம் பார்ப்பீங்க, சுய கௌரவம், செல்ஃபாக இருப்பீங்க. சரியா? தான் தனக்குன்னு சில அமைப்பை கொடுப்பாரு. செவ்வாய் பிடிவாதத்தை கொடுப்பாரு. பிடிவாதத்தை தளர்த்துக்கோங்க. பிடிவாதம் நமக்கு தேவையில்லை. வைராக்கியமும் இருக்கும். வைராக்கியத்தையும் விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அதுபோக கொஞ்சம் விருது உபச்சாரங்கள்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் ஆடம்பரம் இருக்கும். ஆள் கொஞ்சம் டாம் டீமாக இருப்பீங்க. அதெல்லாம் கொடுப்பாரு. குலாச்சாரம் இருக்கும். குடும்ப பெருமையை கொஞ்சம் நிலைநாட்டுவீங்க. ஆளுமை அதிகாரம்லாம் இருக்கும். ஈகை இறக்கம் இருக்கும். எல்லாமே இருந்தும் வந்து என்ன குடும்பத்தில் ஒரு இஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு பற்றட்டு இருப்பீங்க. அதையும் செவ்வாய் கொடுப்பாரு. அதுபோக சொசைட்டிலே வந்து சில பேர்கிட்ட வம்பு தும்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அக்கம் பக்கத்தில் கவனமாக இருங்க. பழகிற இடத்துலையும் கவனமாக இருங்க. அரசாங்க விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு வந்து புதனும் சுக்கரும் பார்க்குறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 2 இயற்கை சுவர்கள் வந்து ராசியை பார்க்குறாங்க. செவ்வாய் ஒரு பக்கம் சில அசுப பலன்களையும் சாதகங்களையும் கொடுத்தாலுமே புதனும் சுக்கரனும் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து 30/7/2024 வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு அங்கிட்டு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 21 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வேறு சூரியன் வேறு வந்துடுவார். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதி வந்துடுவார். ஆடி 1ஆம் தேதி. இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அஷ்டமாதிபதி ராசியை பார்க்கறதுனால செவ்வாயும் சனியும் ஒரு டீம் போட்டுக்கு செவ்வாயும் சூரியனும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த மகர ராசிக்கு இதனால தான் குளோஸாக வீடியோ போடுவேன். அப்பப்போ பலன்களை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது தாய்மாமனாக இருக்கலாம், மனைவியோட அப்பாவும் இருக்கலாம், கணவனோட அப்பாவும் இருக்கலாம். மாமன் முறையில் உள்ளவங்ககிட்ட சில பிரச்சனைகள் வரும். சொசைட்டியில் சில பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி உங்கள் ஜாதி சனத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். சரியாக விட்டு கொடுத்து போங்க. சொசைட்டிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆள் கொஞ்சம் இதை கிளவராக இருப்பீங்க, மதிநுட்பமாக இருப்பீங்க. சில நேரம் வந்து சில நேரத்தில் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு சில பொய்யை வந்து உண்மைன்னு சொல்லுவீங்க. அதை வந்து சபையறுத்து சொல்லுங்கள், இடம் இருந்து பொருள் இருந்து சொல்லுங்கள். எல்லா நேரத்தையும் பொய்யை வந்து மெய்யின் நம்ம வாதாட முடியாது. சில நேரம் பேசிக்கலாம். சில விஷயத்துக்காக ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு பொய்யை வந்து மெய்யின்னு சொல்லலாம், பொய்யை வந்து உண்மைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா எடுத்ததுக்கெல்லாம் அப்படி சொன்னோம்னா நமக்கு சங்கடம் வந்துடும். ஆனால் மற்ற விஷயத்தில் கையில் காசு பணம் இருக்கும், தைரியமாக இருப்பீங்க. எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. மற்ற போக்குவரத்துலாம் நல்லபடியாக தான் இருக்கும். வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல சில அமைப்புகள் இருக்கும், உங்களுக்கு சேரும். ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, ஊருக்கு ஒதுக்கு போன இடத்துல சில சகவாசங்கள் நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். தேகத்தை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அங்கே வந்து நட்சத்திரம் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. இதில் சூரிய நட்சத்திரத்தில் அவர் போகிறது நல்ல அமைப்பு இல்லை. 8ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாளைக்கு வந்து சூரிய நட்சத்திரத்தில் போவார். சூரியன் அஷ்டமாதிபதி. அதனால் உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வளர்க்குறவங்க, காவல்துறை, ஹோம்கார்டு, நேவி, மிலிட்ரி இதில் இருக்கிறவங்க, தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அசௌகரிய கோளாறு வரலாம். அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க. ஏன்னா செவ்வாய் வந்து சூரிய நட்சத்திரத்தில் போகிறது கொஞ்சம் உஷ்ணம்தான். செவ்வாய் ஒரு உஷ்ண கிரகம், சூரியனும் ஒரு உஷ்ணமான கிரகம்தான். ஸோ 2 உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வெப்ப கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் பயணம் பண்ணுறாங்க. இருந்த போதிலும் குருங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார். அங்கே தேவகுரு பிரகஸ்பதி இருக்கிறது நல்ல அமைப்பு தான். நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. எதனாச்சும் ரிமார்க்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு வரும். உயர் அதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போங்க. டாம் டீம்னு இருக்காதீங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசாதீங்க. பொறுப்பை உணர்ந்து பேசுனீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் சில பலன்கள் கொடுப்பார் 5ஆம் இடத்துல. இருந்த போதிலும் ஆதிபத்திய விசேஷத்தை நல்லபடி செய்வார். அவர் ஆதிபத்திய விசேஷம் 4 கூடையவன். 4 கூடை கிரகம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருந்தாலுமே சில சந்தோஷம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். ஓரளவு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சரியா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் பழக்க வழக்கம் சுற்றி இருக்க சூழ்நிலை தான் உங்களை கொஞ்சம் சங்கடத்துக்கு உட்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுபோல் லக்கணத்துக்கு 11 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். லாபஸ்தானாதிபதி வந்து அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். நல்லாயிருக்கும். சரியா? தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். தகப்பன் வழி தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பரம்பரை வேலை இல்லைன்னா பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலேயும் ஒரு செல்வாக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் மெனக்கிடுவீங்க. கௌரவம், எனது குடும்பம், எனது என்ன சொல்கிறது, எனது இனம், எனது தான், எனது அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே ஒரு வைராக்கத்தோடு இருப்பீங்க. ஆனால் அந்த வைராக்கம் வந்து ஒரு போலி வைராக்கமாக இருக்கும். ஒரு அசட்டு கௌரவமாக இருக்கும். சரியா? அசட்டு தைரியத்தை கொடுப்பாரு செவ்வாய். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா குரு வந்து மகர ராசிக்கு நல்லவர் கிடையாது.
நிறைய பேர் சொல்லுவாங்க குருனாலே உடனே நல்லவன்றுவாங்க. ஆனால் குரு மகர ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார் கோச்சார ரீதியாக. ஏன்னா மகரம் வந்து ஒரு நீச வீடு, புரியுதா? உங்கள் ராசியில் நீசமடைகிற கிரகமும் உங்கள் ராசியில் உச்சமடைகிற கிரகமும் ஒன்று சேர்றாங்க. இங்கே தான் ஜோதிட சூட்சமுமே இருக்குது. உங்கள் ராசியில் உச்சமடைகிற யார்? செவ்வாய். ராசியில் நீசமடைகிற யார்? குரு. ஸோ ஒரு உச்சனும் ஒரு குருவும் ஒரு உச்சனும் ஒரு நீசனும் ஒரு இடத்துல ஒன்று செய்கிறாங்க, 5ஆம் இடத்துல. குரு வந்து நீசமடைகிறதுனால மகரத்தை வந்து அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அங்கே வேல்யூவே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மனுஷனாக கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த வீடை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவனை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆமாம், அவன் வீட்டுக்கு போனால் நம்மளை கண்டுக்க மாட்டான், அவனை பற்றி எதுக்கு பேசணும் வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இயல்பாக இருப்போம். இது எல்லாத்துக்கும் உள்ளதான் யதார்த்தம் தான் உண்மை. ஜோதிடத்தில் அப்படித்தான். கிரகங்களும் சில பண்புகள் இருக்குது. மனித உறவுமாக தான் கிரக உறவுகளையும் எடுத்துக்கணும். ஸோ குரு வந்து மகரத்தில் வந்து நீசம் அடைகிறதுனால மகரத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு மாற்றாண்மை மனப்பான்மையில் தான் இருப்பார் வழியே மகரத்துக்கு மெனக்கிடவே மாட்டார். ஏதோ 10ஓட 1 11 அத்தோட இது 1 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் வழியே மகரத்துக்கு மெனக்கட்டி ரிஸ்க் எடுத்து எதுவுமே செய்ய மாட்டார். செவ்வாய் செய்வார். ஆனால் அவர் வந்து மகரத்தில் நீசமடைகிற குரு கூட போய் சேர்றதுனால அங்கே அவருடைய இது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு புரிதல் இருக்குது. அந்த குருமங்கள யோகம்னு ஒரு யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா? செவ்வாதோறும் இரவு 8 to 9 கந்தீச கோஷம் படிங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சில பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நம்ம அதை தான் பார்க்கணும். அதுபோக செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது. செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம், ஒரு கோணத்தில் இருக்கக்கூடாது. அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? பீரியட்ஸ் போகிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனை இருக்கும். ஆண்கள் சில தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையாயிருவீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ரகசிய உறுப்புகளில் சில நோய்கள் வரும். சரியா? அதனால் மறைவு சாணத்தில் இருக்கிற உறுப்புகள் மூல பிரச்சனை இல்லைன்னா வேறு எதனாச்சும் இன்ஃப்ளெக்ஷன் ஆகுது, இது மாதிரி சில தொற்றுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா 12 குடைவனும் இருக்குன்னா 12 குடைவனும் மறைவு சாணாதிபதி தான். யார்? குருவும். வீரிய மறைவு ஸ்தானாதிபதி. அதனால் அந்த வீரியம் சம்மந்தப்பட்ட மர்மஸ்தானங்கள் தெய்வீக ஸ்தானம்னு சொல்லுவோம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் எதனாச்சும் அரிப்பு தடிப்பு இன்ஃப்ளெக்ஷன் வரும். அப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு டாக்டரை பாருங்கள். அதுக்குண்டான முதல் உதவியை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து சிறப்பாக செய்வார். அதுபோக செவ்வாய் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம். ஒரு மனிதனுக்கு சுண்டு வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடுற ஒரே பொருள் ரத்தம் தான். அந்த ரத்தத்துக்கு செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து குரு கூட சேர்றாரு. குரு வந்து கொழுப்பு கொள்ளு கிரகம். குருவினாலே கொழுப்பு தான். சில பேர் பார்த்திங்கன்னா ஆள் குண்டுன்னு கொழுப்பாக இருப்பாங்க, ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்க ஒபிசிட்டிம்பாங்க. அவங்கள ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா குரு வந்து லக்கணத்துலேயோ இல்லைன்னா லக்கணாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருப்பார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒன்று கொழுப்பு இருக்கும், இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று கோளாறு, கேஸ் ட்ரபிள், இதெல்லாம் வந்து குரு கொடுப்பார். எதனாலும் சாப்பிடுவாங்க, டக்குன்னு கேஸ் ஃபார்ம் ஆயிரும், ஒரே காற்றாக போகும், வாயுவாக இருக்கும், வாயு தொல்லை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு குருவுடைய சம்மந்தம் இருக்கும். லக்கணத்தில் இருக்கும், இல்லைன்னா லக்கணாதிபதி கூட இருப்பார். அட்லீஸ்ட் ராசி கூட ஏதாச்சும் தொடர்பு கொண்டு இருப்பார் குரு. அப்படி இருந்தாருன்னா அந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார். அவர் இப்போ இந்த ரத்தத்தை கூட சேரும்போது, செவ்வாய் கூட சேரும்போது ரத்தத்தில் கொழுப்பு இருக்கும். இப்போ மகர ராசியில் கொழுப்பு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பை செக் பண்ணிக்கணும். கரெக்டாக டேப்லெட் எடுக்கணும், டாக்டரை பார்க்கணும். கொழுப்பு கூடாமல் இருக்கணும். இந்நேரம் ரத்தத்தில் கொழுப்பு கூடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியா? ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க 2 பேருமே. 11ஆம் இடம் வந்து நோயை தீர்க்கிற இடம். ஸோ 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த நோயின் தீர்வு கட்டுக்குள்ளே இருக்காது, கொஞ்சம் எக்ஸீட் ஆகும். அதனால் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி, கொழுப்பு உள்ள யதார்த்தங்களை தவிர்த்துருங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. கொழுப்பு ஐட்டத்தை குறைச்சிருங்க. கொழுப்பு ஐட்டம் வந்து மேக்ஸிமம் இதில் இருக்குது, மட்டன்ஸ் தான் இருக்கும். சரியா? சரி, அதை பற்றிக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. ஒரு வழியை தான் சொல்லலாம். சரியா? அதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிருங்க. ஆயில் ஐட்டத்தெல்லாம் குறைங்க. ஓகே, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து இப்போதைக்கு 8ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறதுனால சில இணக்கமான சூழ்நிலையும் இருக்குது. அந்த இணக்கத்தில் சில பிணக்கும் இருக்குது. சரியா? பிணக்கு இருக்குது, இணக்கமும் இருக்குது, பிணக்கும் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய் வந்து மகரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்கள் செய்ய மாட்டார். ஏன்னா அவரோட உச்ச வீடு சனிக்கு சமமான கிரகம்தான், ஒன்றும் செய்ய மாட்டார். இருந்தபோலும் ரிஷபம் வந்து செவ்வாய்க்கு வந்து உகந்த வீடு அல்ல. ரிஷபம் வந்து செவ்வாய்க்கு உகந்த வீடு அல்ல. ரிஷபம் மிதுனம் ரெண்டுமே உகந்த வீடு அல்ல. இப்படி தான் பலன்கள் போகும். கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மகர ராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். செவ்வாயுடைய காரகத்துவம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதில் மறுபடியும் சொல்கிறேன். இந்த டீ ஷாப் வச்சுருக்கிறவங்க, காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கால்நடை வச்சு வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டரு, ப்ரொமோட்டர்ஸ், சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது. கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்.
ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து சிலருக்கு வந்து இந்த அமானுஷ்ய சக்தியெல்லாம் வரும். மந்திரிக சக்தி மாந்திரிக சக்தியில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் மந்திரஸ்தானம் அல்லவா, அங்கே குருவும் செவ்வாயும் சேர்றதுனால அந்த குருமங்கள யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புல சில சக்திகள்லாம் ஏறும். சரியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏறி சில இதெல்லாம் கொடுக்கும். அது எல்லாத்துக்கும் வராது. இறை அன்பில் இறை வழிபாடில் ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல சமய சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் அதை பிடிக்கலாம். நம்ம அந்த அந்த மணிமந்திரம் சொல்லுவாங்க, அந்த இதை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த சாஸ்திரம் அந்த வழிமுறை பிடிக்கிறதுக்கு நம்ம பயிற்சி வேணும். சரியா, வயதும் வேணும், பயிற்சியும் வேணும். மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் ஒருமுகப்படுத்தி இறை வழிபாட்டில் இருந்து சில காரியங்களை நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த சக்தி கிடைக்கும். அந்த சக்தி உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இந்த குருமங்கள யோகம் வந்து நல்ல கூடுதல் சிறப்பை கொடுக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது. அதை வெளியே கொண்டு வரதில் தான் அவங்களுடைய இது இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் இருக்க தான் செய்யுது. அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவரை வெளியே கொண்டு வரது தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம உள் உணர்வு எதனா சொல்லுதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம உள் உணர்வு எல்லாத்துக்குமே ஒரு உள் உணர்வு இருக்கும். அந்த உள் உணர்வு வந்து ஏதோ ஒன்று விரும்பும். சரியா, அந்த விரும்புகிற விஷயம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா அதை பார்க்கணும். அந்த சாதகமான விஷயம் வெகுஜனத்துக்கு சாதகமாக இருக்கா, அதாவது நமக்கு சாதகமாக இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு வந்து பாதகமாக போயிடக்கூடாது. நமக்கும் சாதகமாக இருக்கணும், பிறருக்கும் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட விஷயம் உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா அந்த உணர்வுக்கு வந்து நம்ம வலு சேர்க்கணும். அந்த உணர்வே வந்து நம்ம நோக்கமாக மாறும். அந்த நோக்கமே நம்ம எண்ணமாக மாறும். எண்ணமே வந்து செயலாக மாறும். அந்த செயல் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அது ஒரு சக்தியாக மாறிடும். சரியா, செயலே சக்தி. அதனால தான் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை தட்டி எழுப்புங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தான். அந்த உள் உணர்வை தூண்டி விடுறதுக்கு இப்போ வந்து 5ஆம் இடத்துல செவ்வாயும் குரு இருக்கிறதுனால உங்கள் உள் உணர்வில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உரம் போடுங்க. அதை வந்து உள்ளுணர்வை தட்டி எழுப்புங்க. அது நல்ல விதமாக செய்யப்படும். ஆனால் அந்த உள் உணர்வு வந்து நல்ல விதமாக இருக்கணும், நல்ல உணர்வாக இருக்கணும். வந்து உங்களை பாதிக்கக்கூடாது. அது சரியா, உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த விஷயந்தான் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சாதகமாக படும். ஸோ சாதகமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு மனிதனை ஜாதகம் பார்க்குறது எதுக்கு, அதை வந்து அவனுக்கு சாதகமாக இருக்கா அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம் பார்க்குறோம். ஸோ உங்கள் உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இப்படி நிறைய இருக்கிறீர்களே, சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. சொந்த பந்தம் அப்பன் வழி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளி விஷயத்தில் கவனமாக இருங்க. பிரச்சனை ஒன்றும் இருக்காது. சில விரயம் இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும். சொத்து பத்து விஷயங்கள் இருந்தாலும் அது உடனே பைசல் ஆகாது. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். ஏன்னா குரு கூட சேர்ந்து இருக்கிறதுனால 21/8/2024 ஆகஸ்ட் 21 வரைக்கும் இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். அடுத்து சந்திரசாரத்தில் போவார். நல்ல அமைப்பு தான். சந்திரசாரத்தில் செவ்வாய் போகிறது கூடுதல் சிறப்பு தான், அருமையாக இருக்கும். ஏன்னா 7 கூடவன் சாரத்தில் 4-11 கூடம் போகிறது நல்ல அமைப்பு தான். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். 8ஆம் தேதியிலிருந்து 8/7/2024 ஒரு 15 நாளைக்கு 24/7/2024 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு வேலையில் சம்மந்தப்பட்டவங்க, அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் வந்து அதைத்தான் டைரெக்டாக பாதிப்பார். அரசியல்வாதிகளை தான் பாதிப்பார். அதுபோல் வீட்டில் பெரிய மனுஷனாக இருக்கிறவன், தகப்பன், பெரியப்பா, சித்தப்பா இவங்க உறவு முறையில் கொஞ்சம் பாதிப்பார். அண்ணன் தம்பி உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும். பெண்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது. பெண்கள் தப்பிச்சிருவாங்க. மகர ராசியை சேர்ந்த பெண்கள் தப்பிச்சிருவாங்க. ஆண்களுக்கு தான் வந்து கொஞ்சம் உரசல் இருக்கும், முட்டல் முதல் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை தாண்டி ரோஹிணி நட்சத்திரத்தை போவார். ரோஹிணி ஒன்றும் நல்ல நட்சத்திரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து மிருகசீரிஷம் சுயசாரத்தில் தான் போவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 8/7/2024 அங்கிட்டு ஒரு 15 நாட்களுக்கு 23/7/2024 வரைக்கும் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. இது வந்து எத்தனை பேர் கேட்டுட்டு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். வாரத்துக்கு இப்படி 2 வீடியோ போடுவேன். எல்லா விஷயமும் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வு சொல்கிறது தான். கோச்சார பலன்கள் சொல்கிறதுல எல்லாமே என்ன சாதக பாதங்களில் வந்து உங்களுக்கு சரிவிகிதமாக சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். நல்லது நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது எப்போயுமே நல்லதாகவே நடந்துட்டு போயிடும். கெட்டது நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் தடுக்கலாம், அதோடைய கெடுபிடியிலேருந்து வெளியே வரலாம். அதுபோல் செவ்வாய் பார்க்குற இடங்கள் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை குருவோடு சேர்ந்து பார்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பார்வையில் உள்ள கெடுபலன் குறையும். இதில் ஒரு பெரிய பியூட்டியாக தான் ஒரு கெடுபலனிலும் ஒரு நல்லது இருக்குது. செவ்வாயோட பார்வை வந்து அந்த வீச்சு குறையும், அந்த கெடுபார்வையோட தன்மை குறையும். ஸோ 8ஆம் இடத்தை அவர் பார்த்தாலுமே திடீர் அதிர்ஷ்டம்,
வண்டி வாகன யோகம், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். வர வேண்டிய பணம் வரும். ஒரு நல்ல ஒரு நிலைமையில் தான் இருப்பீங்க. 16/7/2024 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கங்கிட்டு வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை சந்திப்பார். உங்கள் ராசியை பார்ப்பார் சொல்ல முடியாது, சம்மந்தப்படுவார். அந்நேரம் கொஞ்சம் நிலவரம் மாறும். ஓகே. அதுக்கடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொந்த வீட்டையே பார்க்குறாரு. இதுவும் நல்ல அமைப்பு தான். மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பிரச்சனைகள் இருந்தாலுமே செவ்வாய் பார்வை வந்து ஒரு சிறப்பை தரும். கொஞ்சம் ஆசபாசமாக இருப்பீங்க. ஆயிருந்தால் வெளியே சில பிரச்சனைகள் இருந்தாலுமே மனதளவில் சில பாசத்தோடு இருப்பீங்க. விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்லபடியாக இருக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சுபவரியம் இருக்கும். செலவு செஞ்சாலுமே இஷ்டப்பட்டு தான் செய்வீங்க. சரி, இந்த செலவு நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படின்னு உடன்பட்டு தான் செய்வீங்க. கண்ணாபண்ணு செலவு பண்ண மாட்டீங்க. அதையும் செய்வார். ஸோ செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதிர்ஷ்ட ஸ்தானத்தை, ஆயுள் ஸ்தானத்தையும், அஷ்டம ஸ்தானத்தையும், லாப ஸ்தானத்தையும், விரய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அந்த ஸ்தானத்தில் உள்ள ஆதிபத்தியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பட் அந்த ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த ஆதிபத்திய விசேஷம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சுக்கிர கூட சேர்ந்து ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பார். நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பார்க்குற இடங்கள் ஓரளவு மேன்மையாகும். அந்த பலனை வந்து செவ்வாய் செய்வார். ஓகே நேயர்களே, முருகப்பெருமானை கும்பிடுங்க, மனதளவில் நினைங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போக முடியாதவங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க. இரவு தான் படிக்க முடியாதுன்னா காலையில் கூட படிச்சுட்டு போங்க. வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. நல்லபடியாகவே இருக்கும். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து அங்கார பகவான் வந்து முருகனுடைய அம்சம். அங்காரனுக்கு வந்து முருகன் தான், செவ்வாய்க்கு வந்து முருகன் தான். அந்த முருகப்பெருமான் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அந்த முருகப்பெருமானோட அம்சம் பெற்ற அங்கார பகவான் இருந்தாலும் 5ஆம் இடங்கிறது வந்து ஒரு சுபஸ்தானம். அங்கே ஒரு பாவகிரகம் வந்து இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. ஓகே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமலர் அஞ்சேல் என்ன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு காலும் நிலைக்கில் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவதற்கு முன் அந்த முருகப்பெருமானோட அருள் மகர ராசிகள் கிடைக்கட்டும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவருக்கு மேவ வராத வினை. எல்லா வினையும் உங்களுக்கு தீர்ந்து நல்வினை உண்டாகட்டும். நல்லதே நடக்கட்டும். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.